கரூர் துயரத்திற்கு பதிலளிக்காமல் முதல்வர் அவதூறு குறித்து பேசுகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அவதூறு பரப்ப வேண்டாம் சமூக வலைதளங்களில் என்று கூறி வீடியோவை பதிவு செய்திருந்த நிலையில் அந்த வீடியோவிற்கு விமர்சனம் செய்யும் விதமாக தற்பொழுது பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் நடந்த குளறுபடிகள் அவதூறா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். துயரத்திற்கு பதில் கூறாமல் அவதூறு பற்றி முதல்வர் பேசுவதா என்ற கேள்வியையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். கள்ளச்சாராய மரணத்திற்கு கலங்காத கண்கள் கரூருக்கு கலங்குகிறதா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். உண்மை நிலை தெரிய கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தன்னுடைய விமர்சனத்தின் வாயிலாகவும் கண்டனத்தின் வாயிலாகவும் பதிவு செய்திருக்கிறார். கரூர் துயரத்திற்கு பதிலளிக்காமல் முதல்வர் அவதூறு குறித்து பேசுகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்தோம். கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ராஜா வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, இபிஎஸ் அவர்களுடைய கண்டனம் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. கரூரில் 41 பேர் உயிரிழந்ததற்கு நேற்று முன்தினம் உயிரிழந்த இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையோடு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கரூர் துயரத்திற்கு உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியை கேட்டுக்கொண்டுள்ளார். பல்வேறு இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் அவர் எழுப்பியுள்ளார். அதாவது கரூர் சென்று உயிரிழந்திருக்கும் அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கு இடமின்றி மக்களின் உணர்வாக தமது கருத்துக்களை தெரிவித்ததோடு அதே சமயம் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கெல்லாம் உரிய பதில் அளிக்காத அரசு, அதாவது திமுக, சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே, என்ன அவதூறு நான் பரப்பினேன் என்பது குறித்து அவர் ஒரு கேள்வியும் எழுப்பியுள்ளார். அதே போல் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டுக் கொண்டிருக்கிறதே, அதை ஒட்டுவது யார் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியுள்ளார். அதே காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது எல்லாம் வதந்தியா என்று ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன, அதாவது ஒரு அமைச்சர் அந்த அழுவது போல் உள்ளத அதுவா பொறுப்பு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வருகை தந்துவிட்டு மீண்டும் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்துள்ளார். இதுபோன்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு கள்ளக்குறிச்சியில் திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள், கனகாத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா என்று அவர் ஒரு கேள்வியும் எதிர்க்கட்சி எழுப்பியுள்ளார். மேலும் சென்னை ஏர் ஷோவை குடும்பத்தோடு உட்கார்ந்து முதலமைச்சர் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் விழுந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார். இப்படி பல்வேறு கரூர் சம்பவமாக கேள்விகளை எழுப்பிவிட்டு இறுதியாக மக்களுக்கு தற்போதைய தமிழக அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்றும் கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர் மூலம் வலியுறுத்தியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.